டேய் சூரி, சோற விட்டு வேற இருந்தீங்கடா. குடுத்த காசை கேட்டா பொண்டாட்டி விட்டு போய் சொல்லுவா நீ. என்னடா இது? உன் காசை நான் இல்லடா சொன்னேன். இல்லன்னு வேற சொல்லுவா நீ. ஏன் இப்படி அசிங்கப்படுத்துற? நீயும் தானத்தா குத்த வச்சு தின்ன. குடுத்தா என்னத்தா? உனக்கு என்ன பட்ட பாருடா. ஓ எங்க வேணாலும் போ. குடுத்த காசை கேட்டதுக்கு கைய புடிச்சு இழுத்தேன்னு யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்க போ. நீ நாசமா போயிருவடா. நாசமா போயிருவ. உன்னைய சண்டை சிரிக்க வைக்கல. நான் பொம்பளை கிடையாது. கொடுத்த காசை கேட்டேன் சார். அதுக்கு சட்டையை பிடிச்சி இழுத்தியா? எஃப்ஐஆர் போட்டா என்ன ஆகும் தெரியுமில்ல? உள்ளதை ஏத்துக்கிறியா? என்ன அதுக்கு ஒரு ஆம்பளைய போட்டு பொது மந்தல அடிப்பாங்களா? ஐயா விவரம் தெரியாத பிள்ளைங்க. இப்ப நான் என்னங்க ஐயா செய்யணும்? ஏய் இங்க வாப்பா நீ. வீடு உன் பேர்ல தானே இருக்கு? ஆமாங்க ஐயா. நாளை பின்ன நம்ம பேர்ல சிக்கல் எடுத்து விட்றாத. கையெழுத்த போடு. அறுபாடுபட்டு கட்டின வீடு இல்ல. இருந்த ஒத்த வீட்டையே ரோசப்பட்டு எழுதி கொடுத்துட்டிய மாமா. இவங்களை வச்சுக்கிட்டு நான் எங்க நிப்பேன்? அம்மா அப்ப மணி நீ படுற. ஏ மாமா பேசாம மருந்துக்கு போய் மாமா மாமா
அண்ணே நீங்கள் நிற்கிறதா தெரியாதுண்ணே, நீங்கள் எம்எல்ஏக்கு நிற்கிறதா பசங்க சொன்னாங்க. நான் தெரியாமல் நாமினேட் பண்ணிட்டேனே, வாபஸ் வாங்கிக்கிறேண்ணே. நம்மக்கிட்ட சுத்தமான ஜாதி ஓட்டு ஒரு 5000 தேரும். நானும் உங்கள் பிரச்சாரத்துக்கு கூட மாட இருந்து வேலை பார்க்குறேன். நீங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க. 5000 ஓட்டுல ஒரு ஓட்டு குறைஞ்சாலும் உங்க எலும்பு எண்ணி பிடிவேன். போ. சரிண்ணே. உன் போஸ்ட் மேல போஸ்ட் ஒட்டிவிட்டானே. எந்த ஊர்ல அவன்? உள்ளூர் தானே. அதுக்கு இப்படி ஆட போட்டு அடிப்பீங்க? செத்துக்கிட்டு போயிட்டு ஆறா பதில் சொல்றது? சரி சரி, இருக்கிற போஸ்ட் ஓட்டிட்டு போ. சொல்லு. நம்ம ஆளு பிள்ளைய கூட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டானே. பாக்குறதுக்கு நல்ல பிள்ளையா இருக்க, ஏன்டா தேவையில்லாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? ஆளும் மூஞ்சி. ஏய், பிள்ளைய கொண்டு வந்து பிடிச்சிட்டானா? வீட்டில் விட்டோம்ண்ணே. சரி போ. நீ எல்லாம் என்கிட்ட வேலை செய்யறேன்னு வெளியே சொல்லிவிடாத. எச்சைக்காரி மூஞ்சில துப்பிப்பிடுவாங்க. போஸ்ட் ஓட்டுனா அவன் கையெடுக்க வேண்டியதானடா. ரெஜிஸ்டர் பண்ணா ஏன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவீங்களா? போங்கடா குங்கா பயிரலாம். ஏய் அண்ணே. எங்கடா அந்த நாய்? யாருண்ணே? அதான்டா இந்த சந்திரன். அவனை வர சொல்லு. சரி ஆகட்டும்ண்ணே. அண்ணே 6வது தமிழ் கோனார்னு வச்சிருக்கானே. 6வதா? இந்தா 10 ரூபா கொடு. அண்ணே இதோட இன்னும் பழசு இருக்கானே. ஏண்டா? என்கிட்ட 5 ரூபா தானே இருக்கு. சரி போடா டே, இப்போ எடுத்துட்டு போய் படிப்போ. தேங்க்ஸ்ண்ணே. மேட்ரு புஸ்தகம் இருக்கா படத்தோட? ஏங்க காலங்காத்தாலே வா போங்க, அதெல்லாம் நாங்கள் விற்கிறது இல்லை. ஏப்பா, ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதர்கள் சுஜாதாவோட வண்ணத்து பூச்சி வேட்டை இருந்தா கூட இந்த புஸ்தகம் நீங்க படிக்கிறதுக்கா? This is my prayer to thee, my Lord. Strike, strike at the root of Benuri in my heart. Do you need any special identification for reading books? Don't ask the same question once again to me, okay? நே காசுண்ணே. நமச்சிவாய வீடு தெரியும்ல? கொடுத்து விடு. நாளைக்கு அங்க வந்து வாங்கிக்க. சரிங்கண்ணே. 5 எடுத்துருக்கான் போல தெரியுது.